மீரா அங்க போறது வேஸ்ட். இருங்க நான் இங்கே லூட் அடிச்சிட்டு. முன்னாடி சூப்பர் கேர்ள் எங்க? அந்த இன்னொரு டீம். ஆமா ஆமா முன்னாடி சூப்பர் லெஃப்ட்ல சாரனே லெஃப்ட்ல. பின்னாடி பின்னாடி அஞ்சப்பாட்டு அஞ்சப்பாட்டு. புரியுமா? ஓ சாரி. டேய் போடா ஏன்னா பயப்படுற பயப்படாம போடா. லைஃப்ல எனக்கு கொஞ்சம் லூட் எடுக்கணும். லிமிட் வச்சிட்டா பக்கவாடா. குமார் பொட்டில இருக்கு பாரு. அப்ப அங்க பாரு காயின் ட்ரிப் எடுத்து அவர் வெஸ்ட் ஹெல்மெட் அவ்வளவுதான் எல்லாம் எடுத்துட்டு பாரு. கமான் சூப்பர்ல ஒத்தையால போய் டீல் பண்ணு போ. சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு. ரைட்ல இருக்கு பாரு. அதெல்லாம் பட்டாம்பூச்சிலாம் வேணா நீ போ. அப்பாஸ்ல இருக்கு சீக்கிரம் போ. சூப்பர் முடிஞ்சிச்சா? குமார் எங்க இருக்கான்? குமார் அதே நார்த் சீட்ல அதே பில்டிங். சிம்பா வந்து அதே பில்டிங்ல தான் இருக்கான். பாத்துக்கப்பா கண்டிப்பா போவாங்க. நான் சொல்றதுக்கு என்கிட்ட வான்னு சொல்லிட்டேன் நானு. என்கிட்ட வா தயவு செஞ்சு என்கிட்ட வா. அவ்வளவுதான். சரி டவுன் ஆயிட்டு. டவுன் ஆயிட்டுலாம் வராது. நீ ஆட்டே வா பொறுமையா வா. அக்ஷய் ப்ரோ சூப்பர் சாட் நாட் வர்க்கிங். ஜிபே செக் பண்ணுங்க ப்ரோ. வாங்க பாக்குறதுல. ஓகே வின் பண்றது விளையாடுறியா அப்படி? எஸ் சார் ப்ரோ. நீங்க இப்ப பாருங்க சார் ப்ரோ என் கேம் உங்களை நான் இம்ப்ரெஸ் பண்றேன். ஓகே குமார் எனி மேட்ச்ல நீ டாப் 5 வந்தாவே உனக்கு 1000 ரூபாயாம். ஓகே ஜெய் கூட வேணான்ட்டாங்க. டாப் 5 வந்தாவே ஆமா ஆமா ஜாலியா போய் வெளிய வந்துட்டாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடிலாம் 15 கிலோமீட்டர் இன்னொரு எடுக்கறேன். சப்போஸ் நீ #1 வரலனா எந்த ஹேஷ்டேக்ல முடிப்ப? 69 சொல்லுங்க ஃபுல்ல ரவுண்டோ. சப்போஸ் #1ல வின் பண்ணல முடிக்கலனாக்க எதுல முடிப்ப? 2ல முடிச்சியா? குமார் அடிக்க யாரும் வந்துக்கிறாங்களே. இல்ல இல்ல குமார் அடிக்க ஜோக்கர் வந்திருக்காரு. ஜோக்கர் வந்து அவன் தான் வேணாம் நமக்கு. அவன் தான் வேணாம். ஏய் ஜோக்கர் ப்ரோடா. ஜோக்கர் ப்ரோவா? நம்ம ஜோக்கர் ப்ரோவா? அவர்லாம் வரல. நம்ம என்னடி வரல. ஈஷா வரலாம் பாருங்க. ஈஷா ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஃப்ரீயா முட்டிவிடுங்க. நான் பாத்துக்கிறேன். ஓகே சரணே சரணே சரணே. இவங்கலாம் நமக்கு தேவையில்லை. இவங்கெல்லாம் விட்டுரு. இவங்கெல்லாம் விட்டு ஈஸ்வா எங்க இருக்குன்னு சொல்லட்டுமா? புரியல. ஈஸ்வா எங்க இருக்கான்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. அதை மட்டும் சொல்லுங்க. ஈஸ்வா எங்க தெரியுமா இருக்கான்? ஹாஸ்பிட்டல்ல இருந்து கீழே இறங்குனீங்கன்னா ரைட்ல ஒரு பில்டிங். அங்க போறது வேலையாவது. அவன் தான் வரான். அவன் இப்ப உன்கிட்ட வரதான் பாத்துட்டு இருக்கான். நீ எங்க இருக்குன்னு. ஆமா அபார்ட்மெண்ட்ல இருக்கான். அபார்ட்மெண்ட்ல இருக்கான். ஈஸ்வா போலீஸ் பில்டிங்ல இருக்கான். ஈஸ்வா வரட்டும். அவ்வளவு கிளம்பிட்டான். கார் எடுத்துட்டான். சிம்பா வேற வரான். போச்சு குமாரு. சிம்பா வராங்க பாரு. சிம்பா வரான். நார்த் சிட்டிக்கு வந்துட்டான். சத்தியமா வந்துட்டான். வந்துட்டான் உன் கிட்டே வந்துட்டான். கார்ல கருப்பு கலர் கார்ல வந்துட்டான். அவ்வளவுதான் அடி இன்னைக்கு ஊமுகுத்து தான். அவ்வளவுதான் போ முடிஞ்சு. கத்தியில குத்துவாங்க. குமார் கிவ் அப் கொடுத்துறாரு. நீ ஆம்பளை தான் கிவ் அப் கொடுக்காம இரு. கிரிட்டுன்னு. சரி ஓகே. எங்க இருக்கான்னு சொல்லுங்க. எங்க இருக்கான்? வந்துட்டான் அவன் பின்னாடி வீட்டுல வந்துட்டான். கொக்கி அடிக்கு ஊரு சவுண்ட் கேக்குது. இல்ல கிடையாது. போய் சொல்றாருல. ஆமா யாருமே வரல. இந்த சவுண்ட் கேக்குது. பாருடா புருட்டான் விடுறான். வந்துட்டான். முன்னாடிதான் அப்பாஸ்ல இருக்கான். பைத்தியம். முன்னாடியே அப்பாஸ்ல பாரு. நீ தான் வச்சிருக்கியப்பா போட்ட. முன்னாடியே அப்பாஸ்ல பாரு போட்ட. உனக்கு முன்னாடி அப்பாஸ்ல யார் இருக்கா? யார் இருக்கா? பிரிட்ஜ்ல ஒட்டி வருது. பிரிட்ஜ்லயா? அட ஜார்ஜோ பையா. அண்ணா பிரிட்ஜ் வழியா வந்து ரீகால் பண்றான். பாருங்க. ரீகால் பண்றான் ஜாட் ஒருத்தன். குமார் கொம்ப இறங்கிட்டான். குமார் சிம்பா வந்துட்டான். ஏறு ஜாட் அடிச்சலாம். போ. ஏறு. இங்க இருக்க என்ன அடி வாங்குறது? நான் வரட்டா? வாங்க நீங்க வாங்க. தைரியமா வாங்க. இவ யாரவா? ஈஷானா? இது ஈஷாவா? வா ஈஸ்வா இல்ல இவன் ஒருத்தன். டிங் டிங் உங்களுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர். QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, UPI பின் போடுங்க, அப்புறம் 10,000 உங்க பேங்க் அக்கவுண்ட்ல. பின் போட்டா பணம் சட்டுன்னு வராது, பட்டுன்னு போயிடும். நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. கை தட்டுங்க. UPI சொல்லுது
யூபிஐ பின் பணம் அனுப்ப மட்டும்தான், பணம் பெற இல்ல. இந்த விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். சொல்லுங்க, நான் முட்டாள் இல்ல. போங்க, நீங்களும் யாரையாவது டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதான் வந்து சாரன் வந்துட்டான். சாரன் கிட்ட வந்துட்டான். இவனுங்க வண்டி இருக்கு சார்னு, வண்டி உங்ககிட்டயே இருக்கு பாரு. ஜீப் இருக்கு பாரு, பின்னாடி ஒரு ஜீப் இருக்கு பாரு. அவன் வந்த பிராடா இருக்கு பாரு. வண்டிய பார்த்தேன் அப்படின்றீங்க. சிம்பா பேன்ல அடிக்க வரான் குமார். பேன் வேற எடுத்து வாங்க ரெண்டு பேரும். சிம்பா மட்டும் அடிச்சு போயிடலாம்டா. அப்புறம் ஈஷா பத்தல வெயிட் பண்ணு. சரி ஓகே. என்ன சிம்பா எங்க சண்டை போட்டு இது யார்? நம்ம ஜோக்கர் ப்ரோவா? இது நம்ம ஜோக்கர் ப்ரோவா? ஆமா, முன்னாடி இருக்கிற ஜோக்கர் ப்ரோ. ஜோக்கர் ப்ரோ வந்து அப்பார்ட்ல இருக்காரு. சிம்பா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். ஐவரி மட்டுமே 10 கில்லு. ஐயோ ஆமா, ஓடு ஐவரி 10,000. எல்லோ லைஃப்ல தான் இருக்காங்க. 10,000 நமக்கு தான் நல்லா இருக்கு ஐவரி. அதை விட இந்த மேட்ச் தான் முக்கியம். நான் பார்க்க நல்லா இருக்கு. அது அவனை கடைசியா கூட பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதுதான் மேட்ரு. வேற எவனும் வரானே ஜாடு. எங்க ஜாடு இருக்க நீ? ஐயோ என்ன காப்பாத்தான். வேற ஒன்னும் சேரன், என்ன காப்பாத்து சேரனே. எங்க போய் காப்பாத்த? அவ்வளவுதான். இவனுக்கு எங்க இருக்கானே தெரியல. பீக் போடுறான்டா குமார், பீக் போடுற. சிம்பா வந்தா குமார் கரெக்டா அங்க பாரு. உங்க இடத்துக்கு நம்ம சிம்பா அடிக்கிறோம் வந்து. ஓ இருங்க, நான் வேற இருங்க. எனக்கு ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு நிமிஷம். ஓகே, வெல்கம் டு ஸ்பெக்டேட் மோட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பரவாயில்ல சார், ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் சார். அதெல்லாம் ஷேர் மிஸ் ஆகணும். டீம் மாத்த முடியாது. ஆனா இருங்கண்ணே, இவனெல்லாம் நடிக்கிறானே. நான் யாராவது கூட்டுறேனே, யாராவது எனக்கு வெயிட்டான யாராவது ஒருத்தன் கூட்டுறேனே, சாக்கோ மாதிரி. நீங்க தான் ஃபர்ஸ்ட் செத்த. கரெக்டான டீம் தான் இது. எனக்கு பாருங்க, நான் வந்து பேனிக் ஆகுறேன் சரிங்களா? அவனும் பேனிக், நானும் பேனிக். எங்களால ஆட முடியல. இருங்க நான் சொல்லிடுறேன். சிம்பா அடிக்கிறாங்க பாரு. சிம்பா அடிச்சாங்க பாரு. அங்க பாரு. சிம்பா அடிச்சு இந்த வாத்துக்கு அப்படிங்கிறான். இப்படிதான் அடிக்கணும். பாத்தீங்களா? சிம்பா அடிச்சு இப்படிதான் அடிக்கணும். இது கூட தெரியாது உங்களுக்கு அப்படிங்கிறோம். என்ன பாத்தில சீன? ஐயோ என்ன சாரனே, உங்க ஜாடு ஒண்ணு வேணான்றாரு. நான் எனக்கு ஈஷா ப்ரோ வேணும். எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ஒரே ஒரு 2 மேட்சஸ் மட்டும் போதும்ண்ணா. கிராண்டட். போ ஈஷா கூட போயிரு போ. இருங்க நான் அப்ப யாரை கூட்டுறேன் கண்டிப்பா. ஏன்னா எனக்கு தெரியும் புளித்திருவேன். இந்த 3 டிராஃபி, இந்த 3 மேட்ச்ல இந்த டிராஃபில சிக்கன் முடிஞ்சா நீ இங்க பாரு. ஃபர்ஸ்ட் நீ குமார் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் குமார் அடிச்சாதான் ஓகேவா? ஃபர்ஸ்ட் குமார் டீம் அடிச்சுதான் கில் எடுக்கணும். ஓகே சரிங்கண்ணா. ரைவல்ரி உனக்கு. உன்னை வேணான்னு சொன்னல. 3 மேட்ச்ல நான் ஷூரா உன்னை வேணான்னு வெளிய அனுப்பிச்சான்ல. நீ யாரு காமிக்கிற? நீ யாரு காமிக்கிற? இந்த உலகத்துக்கு காமிக்க நேரம் வந்துருச்சு. ஒரே நாள்ல அதுவும் சிம்பா சொல்றான் இப்படிதான் அடிக்கணும் அப்படிங்கிற. வந்து அடிச்சது சிம்பா டீம் ஆனாங்க. அடிச்சுட்டாங்க பாரு. அவன் போட்ட பீக்க மட்டும் பாரு. இப்படி எமோட் இப்படிதான் அடிக்கணும். மால சிம்பா பக்கத்துல வர மாட்டீங்களா? டேய் சிம்பாடா, உம்மால சிம்பாடா.
ஒரு சின்ன டப்பா தான் சிம்பா பொட்டி போட்டு போயிட்டே இருப்பான். நல்ல வேலை அவங்க எல்லாம் சாவல, நீங்க அவங்க எல்லாம் அடிச்சிருந்தீங்கன்னா செத்துருந்தீங்கன்னா அவ்வளவுதான், இன்னும் வெறியா இருந்திருக்கும். ஐவரி டீம் 15 கில் பா, 14 கில். யார் அதிக கில்? அதுக்கப்புறம் 14 இவங்க தான் ஹையஸ்ட். அதுக்கப்புறம் அடுத்து எஸ்டிஜினா 9 கில்ஸோட இருக்கு. ஸ்கிரீன் வா இங்க தான். இப்ப மட்டும் சாக்கோ ப்ரோ வந்தாங்க. சாக்கோ கொக்கி குமார் டீம், இங்க சரண் ப்ரோவும் ஈஸ்வாவும் இன்னொரு டீம்ல. யார் யாரோ கோக்கி ப்ரோ வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். கொக்கி ப்ரோவும் சாக்கோ ப்ரோவும் நல்லா இருக்கும். ஐயோ ஆமா, குக்கி சாக்கோ வந்தா வெறியா இருக்கும். ஆனா ஈஸ்வா சரண் ஆமா வெறியா இருக்கும். 2 பேரும் வேணான்னு சொல்லிட்டு இவரும் ஒரே டீம் போன மாதிரி. ஏய் ஐவரி குத்திட்டு வந்துட்டானா? வேயாட்டம் போட்டுட்டு இருக்கான். பாக்கறவங்கள அடிச்சிட்டு பாக்கறவங்க அடிக்கிறான். உம்மால போட்டு பிரிக்கணும் ஐவரி. இப்படி இருக்க டீமாடா தோக்குது, இப்படி இருக்கடா டீமாடா தோக்குது. தோனி ஒரு பக்கம், ஐவரி ஒரு பக்கம். 13 கில்லு ஐவரி மட்டும். போன மேட்சோட மொத்த கில்லு எவ்வளோ? 15. மேட்ச் அவங்க சேர்ந்தே வந்து 15 எடுத்தாங்க. 15 பா. இவங்க ஜெயிச்சது 15. போடு 16 கில்லு ஜெயிச்சாவே போதும். கமான் கைஸ், கமான் கைஸ், கமான் கைஸ். 4000 people watching. Let's go for 5000 லைக் போலாம் பாருங்க. பாதுகாப்பா இருக்காம டப்பு டப்பு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. 600 லைக் வந்தா தான் இன்னைக்கு ஜிடிஏ போவேன், இல்லைன்னா அப்படியே கிரிட்டு கிளம்பிடுறேன். பாய் கைஸ் அப்படின்ட்டு. ஓடி தட்டி விடு மாமே, தட்டி விடு. என்ன ஷாருனே கேவலம் ஷாருன்னு சி 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 ஷாரன் சி. என்ன சொல்றதுன்னு புரியல. கேவலம் 2 மேட்ச்ல ஒன்று தூக்கி வெளியே வச்சிட்டான். வெளியே போடா நீலாம் ஆளே இல்லைன்ட்டான். கரும கருமம். நீ மட்டும் அடுத்த மேட்ச் நீ ரிவெஞ்ச் நீ யாருன்னு காமிக்காம இரு, அப்புறமேட்டு கவனிச்சுக்கலாம். ரிவெஞ்ச் முடிச்சிட்டு முதல்ல குமார் 1v2 போட்டு அதே மாதிரி காட்டுற. ஓகே நான் இல்லடா அப்படின்னு. அவர் கூட யார் டீம்னு தெரியலையே. யார வேணா கூட்டுவோம். யார் கூட்டு வர போறாருன்னு தெரியல. ஓகே யாரு கூட்டு வந்தாலும் போய் அடிக்கிறேன்னு மூணாவது மேட்ச். ஓகே ஜோன் பாத்தீங்கன்னா புச்சின்கி தான் ஜோன். வேற யாருப்பா வெளிய இருக்கா? வேற யாரு வெளிய இருக்கா? இல்ல அவைலபிள் விளையாடாதவங்க யாரு? எல்லாருமே வந்துட்டாங்க, எல்லாருமே இருக்காங்க. நான் பார்த்தேன். தரது 13 பா. வேற யார் பக்கில்ல அதிகமா? 16 என்எம்எஸ் 9ல இருந்தாங்க. ஈஸ்வா செத்துறானா? ஆமா ஈஸ்வா ப்ரோ ரேண்டம் டீம்மேட். ரேண்டம் டீம்மேட்டோட ஈஸ்வா. ஆமா காலா மாட்டாமா. டுவோ ட்ராஃபினா ஐவரி தான் போலியே. ஹைப்பர் சானு 3 கில் இருக்கறானுங்க. 49 ஸ்லாட்ல எஸ்டிஜி இருக்காங்க 9 கில்ஸோட. அதுக்கு அடுத்து வந்து 30th ஸ்லாட்ல ஐஎம்ரெமோ 8 கில்ஸ். 9 கில். ஓகே எஸ்டிஜி 9 கில். இங்க சாண்ட்ராவும் 7 கில். எங்க டீம் 9. ஆமா சாண்ட்ரா ரவுடி ஓபி 7 கில். ஒரே லைன்ல பரேட் ஜோர்டன் கரெக்ட். ஜோர்டன் கூட குக்கி போடலாம் பேசாம. ஜோர்டன் வந்து இல்லாம அவைலபிளா தான் இருக்கான். கதறிடுவாங்க பா போட்டு விடுப்பா. அவருக்கு பிடிச்சது டீம்மேட் தானே, அது கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ யார் கூட்டு வராருன்னு தெரியல. உன்னை தூக்கி வெளியே தூக்கி போட்டான். வெக்கமே இல்ல அவனுக்கு. வெக்கம் மானம் சூடு சொரணை. ஆனா சரண் ப்ரோ உங்களை வெளிய தூக்கி போட்டு நாளை கூட்டி வரேன்னு போயிருக்காரு. யார கூட்டி வராரு? அவமானம் என்ன சார்? நான் வரவெல்லாம் அடிச்சு வரத்தான் இல்லையா சாரன்? நீ உன் கைகள் ஓகுன்னு எப்பதான் விளையாடுவ நீ? நீ மட்டும் 1v2 போடாம விட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறமேட்டு கண்டிப்பா பண்றேன். ஒரு டீம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. எப்படிதான் விளையாடுறாங்க? சாண்ட்ராவை ஆடலாமா? இவங்க நான் டிஃபெண்டிங் டீம். வாசா ஓபி. வசா ஓபியா? ஆமா வசா ஓபி ஆள மரணம் போட்டாங்க. தூக்கிட்டாங்க. எவ்வளவு ஐஎஸ்டி வின்ஸ்கா கில்ஸ் எடுத்துருக்காங்க? போன மேட்ச் 15. ஜோர்டன் ஈஸ்வாவா? ஐவரி ப்ரோ இப்போ ஷாரன் பாவம். ஷாரன் எல்லாம் அப்புறம் வெளியே தூக்கி போட்டா ஷாரன் என்ன பண்ணுவான்?
நான் ஷார்னு கடைசியில் நீ என்ன ஆயிட்டா ஆனா எனக்கு நீங்க எப்போ என்ன வார்டில் வந்து அலோவ் பண்ணி விளையாட வைக்கிறீங்களோ ப்ராக்டிஸ் எடு பண்ண 100 டீமா இருந்தாலும் பரவாயில்ல. உருட்ட வேண்டிதான் இப்படி இருந்தா போட்டுருந்தா ஒரு தாயம் கொடுத்தா காலில இருந்து விளையாடுற எல்லாரோட அதிகமா பாயிண்ட் எடுத்துருக்க பிராக்டிஸ்ல இருக்க போய் அடிக்கிறது விட்டுட்டு அதுவா அதுவான்னு முருட்டு நீ சாண்ட்ரா மரணம் ஒரே ஒருத்தர் ரவுடி ஓபி மட்டும் தான் இருக்கிறான். பா ஜெயனி ஜோர்டன்ட்ட சொல்லி இவனை ஈஷோ டீம் போக சொல்லு ஜோர்டன்ட்ட. ஜார்டன் ஈஷோவா இல்ல கேளு விளாடனா இல்லன்னு கேளுனா கொக்கிட்ட கூட போட்டு விடு. அவன் ப்ரோ அவன் வேற அழுவான் ப்ரோ கருமா ஏ அழுவா மூஞ்சி ப்ரோ அவன் வெதியாவும் ப்ரோ உங்களுக்கு எப்படிதானோ நீங்க அதை பேசவே மாட்டான் ப்ரோ அவன் போடா விளாடுறா அப்படின்னா அழுவான் ப்ரோ அவன் மூக்கால அழுவான் ப்ரோ அவன் டோலி ப்ரோ வெதியாவும் ப்ரோ எனக்கு நல்ல பையன்தான் அன்னைக்கு இருந்தாலும் வந்து போக மாட்டான். மதன் ப்ரோ ஷேரன் ஜோக்கர் இல்ல ஜோக்கர் ப்ரோ வந்து இருக்காரு வேற ஒரு டீம் இன்னைக்கு அவர் உட்கார முடியல அதுக்குள்ள அவங்க டீம்ல வேற போய் உட்காந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணிடுறேன் ஜோக்கர் ப்ரோட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு காலையில் லவ் பண்ணீங்க இப்போ டைவர்ஸ் பண்ணி விட்டீங்க அதான் ப்ரோ ரெண்டையும் நாங்கள் தான் ப்ரோ பண்ணோம். 16 கிலோட வந்துட்டு இருக்கானுங்க வெறியா. நீங்க சொல்லுங்க சார் ப்ரோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? Who will win this match with how many kills? ஐவரி டீம் தான் ப்ரோ நல்லா விளையாடுறாங்க. இந்த டோனி அவங்க நல்லா விளையாடுறாங்க. தாங்கடா நல்லா வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரோன் ப்ரோங்க இல்லடா. சொல்லு ரோன் ப்ரோ யார் ஜெயிப்பாங்க? யார் இருக்காங்கன்னு பாக்கலையே. ஐவரி with 16 kills. அங்க பாருங்க ஜிமிட்ல நாங்க இது பண்றோம் பாருங்க உங்களுக்கு. ஐவரி டோனி வித் 16 கில்ஸ் 2 பேரும். அப்புறம் வந்து ஹைப்பர் சான் இருக்கான், கேப்சன் சிம்பா இருக்கான், சூப்பர்கள் மட்டும் இருக்கு, அபியோபி பிரியா கேமிங் மட்டும் இருக்கு. கேப்சன் சிம்பாவா? சிம்பா மேல உங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கையா? சிம்பா ஸ்லாட் 1 தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா ப்ரோ சிம்பா ஸ்லாட் 1ன்னு உங்களால நம்ப முடியுதா? சீசனல் வரல சிம்பா ஸ்லாட் 1. திடீர்னு நம்ம ஏதாவது வின் பண்ணிடுறான் ஏதாவது பண்ணிடுவாங்க. அதனாலதான் ஆல்வேஸ் அண்டர் டாக். சிம்பாக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குன்னு யாருக்குமே தெரியல. திறமைசாலி சிம்பா உண்மையாலவே கரெக்டான இடத்துல போய் இருந்துறான் ப்ரோ ஜோனுக்குள்ள போயிட்டு. ஆமா ஏதாவது பண்ணி வந்துடுறான். பொட்டன்ஷியல். அண்ணா 2 ஐடி ரேங்க் புஷ் இருக்குல்ல அதனால ஒரு ஐடி இன்னும் பெண்டிங் இருக்கு பண்ணணும்னு சொல்றாரு. சரி ஓகே விடு சொல்லல ப்ரோ அவன் அழுவான் ப்ரோ ராவடி ப்ரோ. நீங்க அவன்கிட்ட பேச முடியாது ப்ரோ. ஜெயானியா அது கரெக்டான ஆளு. ஜெயானியாலும் பேச முடியலன்னா பாத்துங்க. ஏதாவது அவன் இஷ்டம்னா வேற ஏதாவது ஒரு ரூட்டு அவன் நம்பர் 1 ஆயிரத்தி ரேங்க் புஷ்ன்றான் அதுன்றான் இதுன்றான். ஆனா வார்னா கன்ஃபார்மா யாராச்சும் ஓஜில கூப்பிட்டாங்கன்னு சொன்னா வந்துருவாரு அது தெரியும். ஓஜில கூப்பிட்டா போடுங்க எல்லாத்தையும் தான் விளையாடணும். ஷாரணி ஈஸ்வா விடுப்பா இருக்கட்டும். ஷாரணி அவனே ஷாரணி ஈஸ்வா தானே கேட்கறான். ஈஸ்வா எங்க அண்ணன் இருக்காரு அப்படின்றான். விடு பாப்போம் என்ன பண்றானே. ஷாரணி ஈஸ்வர்ட்ட பேசிட்டியா? பேசியாச்சுண்ணே. என்ன சொன்னாரு? ரெடி பண்ணிட்டேன். ரிவெஞ்ச் எடுத்துருவியா? கண்டிப்பா எடுத்துடலாம். பீக் போடுவியா? நான் ரிவெஞ்சுக்காக ஆடுறதோட விக்டரிக்காக விளையாடுவானே. நீ புளுத்தனது அவன் மேல. சரி மேல நீ ரூம் மேட்ச் வா. ரூம் ஸ்பெக்டேட்டர் வந்துரு. அண்ணா சரி ரிவெஞ்ச் போலாம். என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட் தான் முதல்ல. ஃபர்ஸ்ட் கண்டென்ட் அப்புறம் தான் நெக்ஸ்ட் பாத்துக்கலாம். அவன் கொக்கி வருவாரான்னு தெரியலையே. வரும் தேட வருவான். அவனு ரெடியா இருப்பான் சார் ப்ரோ. அவனும் ரெடியா இருப்பான். அவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இந்நேரம் வலுவான ஆள் யாராவது பிடிச்சி வச்சிருப்பான். வருவான ஆள் பிடிச்சி அவனும் பாருங்க சண்டைக்கு போவான். 5ல் ஒரு தாயமா உருவாதானா அவன் பார்ப்பான். ஒரு தாயம் விழுந்தா கூட போதும் அதை வச்சு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு. ஜஸ்ட் நீட் 1 தாயம் அவ்வளவுதான். 5 பேர் தாயம் விழ வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் இவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு விளையாடுறாங்களா 17 கிலோட?
ஐவரி ஸ்டார்க் ஸ்லைவ் 8 கில்ல 5 கில்ல. ஓகே NMS டீம் இருக்காங்க. அவங்க டீம்ல இவன் மட்டும் இருக்கான். கலாமஜி டீம்ல 3 பேரு. ஆமா. மே கம்மிங். யார் குமார்? யார வச்சிருக்க? யூடியூப் சாக்கோ. நினைச்சேன்டா டேய், நினைச்சேன்டா. வெறியா பிடிச்சா பாத்தீங்களா? உம்மாலே வெறியா பிடிச்சா. வெறியா இருக்கு ஈஸா சாக்கோ. வெறியா இருக்கு. வாங்க வாங்க யூடியூப் சாக்கோ. ஓகே. குமார் ப்ரோ உங்களுக்கு அகைன்ஸ்டா ஷாரனும் ஈசா கூடிடா. ஓகே யார் வேணா வரட்டுமா, யார் வேணா வரட்டும். ஆல்வேஸ் வெல்கம் யூ. இப்பதான் சொன்னாரு முத ஆளா உங்களை தான் வந்து அடிப்போன்னு. சரிமா வர சொல்லுமா, யார் வேணா வரட்டும்ன்றேன் நானு. வர சொல்லு வர சொல்லு. வெறியா இந்த மாதிரி தான் நடக்கும் தெரிஞ்சா நான் லைவ் கட்டே பண்ணிட மாட்டேன். லைவ் போட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருப்பேன். எதிர்பார்க்கலையே. நினைச்சா நீ சாக்குக்கு தான் போன் பண்ணு நிறைய யோசிச்சே இருந்தேன். லவோடே கரெக்டா பிடிச்சானா வினேக்கா. போனே எடுக்க மாட்டான். அப்புறமா தான் எடுத்தான். என்னமாமா அப்படிங்கிறான். வாடா கூட ஃபங்க்ஷன்ல இருக்கிறேன், இப்பதான் வந்து வீட்டுக்கு. எத்தனை மணிக்கு வேணா வா, இந்த மேட்ச் வருவியான்னு கேட்டேன். சரி வர வர இரு அப்படின்னு சொன்னோம். Come on guys, இன்னும் நம்ம 30 more subs to reach 4 lakh, 5 lakh 1000 guys. Come on guys, come on guys. 30 விடு மாமா, 30 விடு guys. ஐவரி டீம். ஐவரி டீம் சென்டர் ஜோன். சார்னே இப்ப முடிஞ்சா அடி பாக்கலாம் முடிஞ்சா. ஓகே வாடா வா. மார்னிங் தான் ஹாப்பி ஃபேமிலியா இருந்தாங்க ரெண்டு பேரும். ட்விங்கிங் ஃபேமிலி இப்போ பிரேக்கப் ஃபேமிலி. பிரேக்கப் ஃபேமிலி. அதான் வெற்றியும் தோல்வி வீரனுக்கு ஜகஜம். சண்டை தான் மேட்ரு. பாத்துல ஐடியா பிராக்டிஸ் ஹெவி பிராக்டிஸ் பண்ணிடுறேன். ஹெவி பிராக்டிஸ் பண்ணிடுறேன். பண்ணுங்க ஹெவி பிராக்டிஸ் தான். பண்ணுங்க 18 கில் ஐவரி. ரேண்டமான மக்கள் அணியில ஒருத்தர் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. கூட 6 கில் 13 கில் எடுத்துறானே இவனுங்க. எவ்வளவு மொத்தம் 18 கில். இந்த மேட்ச் தான் போல. ஐவரி மேட்சா? ஐவரி டோனி. சரியான ஒரு ஜோன் எடுத்துருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்தே மொமெண்டம் ஐவரி. சிம்பா வந்து ஐவரி அடிக்க போறான்றாங்க எல்லாரும். சிம்பா தான்டா ஐவரி ஒட்டைக்க போறான் அப்படின்னு. அதான் சிம்பா சிம்பா வரான் தூக்குறான். ஆறு குமார் கதறான் பாரு. வந்து குக்கி கூட வந்தா சிம்பாலாம் அடிக்கிறான். அவன்கிட்ட ஐஜில் டேலண்ட் இருக்கு, என்கிட்ட கன் பவர் இருக்கு. ரெண்டு பேரும் கரெக்டா இருக்கும். குமார் மட்டகையன் பொட்டகையன். ஐயோ ஐயோ கமான் குமார், இன்னைக்கு அடிக்கிற அடி சும்மா பறக்கணும், தீப்பொறி தெரிக்கணும். குமார் ஷேர் முடைக்க முடியுமா? ஷேர் ஈஸ்வாயும் நீ வேற ஜார்ஜா பையன் திட்டிட்ட. ஈசாவை கொடும் கோவத்துல இருக்கிறான், அடி மட்டும் பறி பண்றான். வரட்டும் அவனுக்கு அவ்வளவு திமிரு யாரு கொடுத்தான்னு தெரியலையே. ஓஜி குமார் அவன், ஓஜி பிடிஎஸ் நாயகன் அவன். சரி உனக்கே தெரியும், டிராஃபி வின்னர், ஸ்லாட் 1, பொங்கல் வின்னர்ஸ். சரி அதனால கோவம் இருக்குமான்னு செய்யும். வரட்டும் அடி இடிதான் குமார். அண்ணா why don't you come and settle in Bangalore night life? வரணும் கிளின்டன் ப்ரோ, எனக்குமே பெங்களூர் செட்டில் ஆகணும் ஒரு ஆசை இருக்குது. நம்ம செய்யுது ஃபார் த வெதர்க்காக, வெதர் லைஃப் ஸ்டைல் பப்பு, அதுக்காக ஆசை தான். லெட்ஸ் சீ. இங்கே கோர்ட் இருக்குது இதில் போகணும், அது ஒரு ராவடி. ஒரு ஐப்பர்ச்சா நகலமான 20 கில்லு. பெங்களூர் டு சென்னை பக்கம் தான், 2 மணி நேரம் தான் டிராவல். அதுவும் ஹைவே சூப்பரா இருக்கும் வேற. இத்தனைக்கு 2 மணி நேரமா? 2 மணி நேரம் தானே.
குமார் கார்ல போனா 4-5 ஹார்ஸ் ஆகும் 4 hours ஆனா ஹைவே தான் ஃபுல்லாவே ஹைவே தான். பெங்களூர் டு சென்னை ஹைவே தான் இருக்குல்ல பெஸ்ட் ஹைவே. ஹைவே வெறியான நேடு விழுந்துச்சு. அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சது. சொன்ன மாதிரி அடிச்சது யாரு? கலாமோஜி மிஸ்டர் லோக்கலிட்டி. இங்க பாருங்க சிவபுரம் வந்துட்டாரு. அதான் கடைசி வரைக்கும் வந்துட்டான் பாருங்க இவன். ஏடா பாவி வெறிதான். சிம்பா தாண்டா இங்க பூல வாங்கடா நீங்கலாம். சிம்பா அடிப்பான் பாடுறா அடுத்த மேட்ச் வச்சு பிரிக்கிறான் பாடுறவங்க எல்லாத்தையும். ஜோன்ல தான் இருந்தாங்க. 4 hours தானப்பா 3 to 4 hours தானா. ரெண்டு பேருமே அனாதை அணின தனித்தனியா யாருமே வேணாம்னு சொல்லி ஒதுக்குனவங்க ஒரு 2 பேர் இவங்க. ஒதுக்கப்பட்ட 2 பேர். கேப்டனும் ஏன் குத்தி சொல்றான் பாரு. ஏன்னா சேவன் ஒதுக்கப்பட்ட இல்ல எதுவுமே பேசுற மாதிரி இல்ல. அவமானங்கள் தான் கண்டிப்பா உச்சத்துல வந்து போய் சேர்க்கும். அடிதான் நான் இன்னைக்கு குமார் அடிச்சு நீ போடுற எமோட் அவ்வளவுதான். லைஃப்ல இப்ப நான் வாங்குற அடிலாம் சரியான திருப்படி. நான் ஒரே நல்லா ஒருத்தர் தான் ஏறிட்டாங்க. சிம்பா ரஷ் ஏய் ஒருத்தர் நாக்கு ஒருத்தர் தான் கேப்டன் கேப்டன் வராரு பின்னாடி. என்ன சிம்பா கதை குடுக்குறான். சிம்பா கலக்காரன்னு ஊருக்கே தெரியும்டா. அம்மால என்னன்னா மேட்சே மாறிச்சு. ஐவருக்கு தோனிட்டு இல்லாம மாலிய தூக்கி போடுறான். என்னென்னவோ பண்றானே நாக்கு. அவ்வளவுதான் பின்னாடி கேப்டன் அங்க பாரு கேம் சென்ஸ பாத்தில சீனே கிடையாது. அங்க சிம்பா தான்டா ரம்பா. சிம்பா ரும்பாடா கும்பா ஜும்பாடா முடிஞ்சா புடிங்கங்களா அப்படின்ற சிம்பா. குமார சிம்பா வேற வின்னிங்ல இருக்கான். ஃபர்ஸ்டே வரான் ஹனி பண்ண ரெடியாரு. வின்னா சிம்பா டீம் வின். ஆனா கில் கம்மி. ஆனா ரவுண்ட் கரெக்டா சொன்னது பாத்தீங்களா? ஆமா இல்ல இது வேற காமா கணிப்பின் கடவுள் ஆயிட்டார் போல. அன்றே கணித்தார் ரவுண்ட் வெரி